வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் அழகிய பெரியவன் எழுதிய அன்றாடம் அப்படின்ற சிறுகதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நான் பார்த்திபன். நான் தான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு சும்மா இருக்க நேரத்துல எங்கேயாவது இருக்கக்கூடிய இடத்த சுத்தி பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். பொதுவா வீட்டுல இருந்தானா வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். பைக் அல்லது சைக்கிளை எடுத்துட்டு அப்படி காடு கரை மேடு அப்படின்னு சொல்லி சுத்தி பார்ப்பேன். அது போக எனக்கு பஸ் அல்லது ரயில் பிரயாணம் ரொம்ப பிடிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னா எனக்கு ட்ரெயின் தான். ஆனா நான் லாஸ்ட் முறை போகும்போது, சேலத்துக்கு போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு அன்ரிசர்வ்டு கோச்ல தான் போனேன். முன்பதிவு செய்யாத ஒரு பெட்டியில தான் போனேன். அது சுமைகளுக்கு நடுவே என்னையும் சுமையா அது சுமந்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கிடுங்களேன். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, ரொம்ப கால்லாம் வீங்கிருச்சு. ஏன்னா உள்ள உட்கார்றதுக்கு இடமே இல்ல. அந்த நெருக்கடிக்குள் என்னையும் நெருக்கி அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. என் கால்லாம் வீங்கிருச்சு. அந்த மாதிரியான ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டைம் பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். தேனாம்பேட்டையில இருந்து கோயம்பேடுக்கு ஒரு ஆட்டோ மூலியமா போயிட்டேன். தேனாம்பேட்டையில ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருந்தேன். அங்க இருந்து நான் வேலூருக்கு போகணும். இப்போ ஊருக்கு போறதுக்காக நான் பஸ் பிடிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். சரி, அதனால ஒரு ஆட்டோவை பிடிச்சி கோயம்பேடுல வந்து இறங்கிட்டேன். இப்போ எல்லாம் அந்த ஆட்டோ நிக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஆட்டோக்கான காசை கொடுத்துட்டு ஃபேரை கொடுத்துட்டு அப்படியே மெல்லமா அப்படியே மேலே ஏறி அந்த படிக்கட்டு வழியா உள்ள போனேன். எல்லா இடத்துலயும் ஜனங்கள் அப்படியே கூட்டமா நிறைஞ்சிருந்துச்சு. உட்கார்றதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. கூட்ட நெரிசல் அங்கங்க இருந்துச்சு. அங்கங்க உட்கார்றதுக்கு இடம் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் மனித கூட்டங்கள். ஒரு இடம் கூட, ஒரு இஞ்சி கூட இல்லாம உட்கார்ந்து இருந்துச்சு. கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்துட்டு பல பொருட்களும் அவங்க கொண்டு வச்சிருக்கக்கூடிய சுமைகளும் அங்கங்க வச்சிருந்தாங்க. சரி, வேலூர் பஸ் நிக்குதா அப்படின்றதுக்காக அப்படியே நடந்து மொல்லமா போனேன். அங்க அந்த நேர கண்காணிப்பாளர் இருப்பார்ல, டைம் கீப்பர், அவரை சுத்தியும் பஸ் கண்டக்டர், டிரைவர், அந்த ப்ளூ சட்டை காக்கி சட்டை எல்லாம் அப்படி சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. பட் வேலூர் பஸ் அங்க இல்ல. நான் பார்த்த வரைக்கும் வேலூர் பஸ் இல்ல. அதனால சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். சரி, இந்த சமயத்துல போயிட்டு பக்கத்துல கடை இருந்துச்சு. எனக்கு நியூஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படின்றனால சரி, இன்னைக்கு என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிக்கலாமே சொல்லி கடைக்கு போயிட்டு ஒரு தமிழ்ல ஒன்று இங்கிலீஷ்ல ஒன்று 2 நியூஸ் பேப்பர் வாங்கிட்டேன். தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினேன். உள்ள தின்பண்டம், மிக்சரு, முறுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட் போட்ட அந்த கடைகள் இருந்துச்சு. கடையில போயிட்டு பிஸ்கட் பாக்கெட் என்ன விலைன்னு சொல்லி கேட்டேன். தெரிஞ்சதுதான். கோயம்பேடு கடையில், கோயம்பேடு மார்க்கெட்ல, அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய கடைகள்ல அவனும் நிறைய சமாளிச்சுதானே வச்சிருப்பான். எம்ஆர்பியை விட அரை மடங்கு ஜாஸ்தியா சொன்னான். 10 ரூபாய் அப்படின்னா 15 ரூபாய் சொன்னான். என்ன சார், என்ன இது பகல் கொள்ளையா இருக்கு, இப்படி யாரா ஏமாத்தி விற்பாங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னேன். அவன் ரொம்ப சிம்பிளா கடைக்காரன் சொன்னான், கருங்க வர்றவன் போறவனுக்கு மாமூலு, அது போக கடையை கான்ட்ராக்ட் எடுத்தா சார் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்ன சும்மா நினைச்சீங்களா, இப்படிதான் விற்க முடியும், கூட்ட சேர்க்காத, உனக்கு தேவைன்னா வாங்கலாம், போயிட்டே இரு சார் அப்படின்னா. வேற வழி. சரி, நம்மளுக்கு நியூஸ் பேப்பரும் வாட்டர் பாட்டில் அட்லீஸ்ட் அந்த ரேட்டு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு வந்துட்டேன். ஒரே ஒரு பஸ் புதுசா வந்து நின்னுச்சு. வேலூருக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு மனசுல நம்பிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த பஸ் நான் பொதுவா பார்க்கக்கூடிய பஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டுருச்சு. கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. புது பஸ்ஸா இருந்தது. பட் அந்த 2 சீட்டு 3 சீட்டு அப்படி இருக்கக்கூடிய பஸ் தான். பட் புது பஸ்ஸா இருந்தது. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் வேலூர் 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 அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் கண்டக்டர். எல்லாரும் போய் ஏறினாங்க. புது பஸ். அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்துட்டு போகவே இல்லை. அது பிளாஸ்டிக் வந்து பிரிக்க கூட இல்லை, சீட்ல இருந்து அங்கங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஜன்னலுக்கு பக்கத்துல 2 சீட் உட்காரக்கூடிய இடத்துல ஜன்னல் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு முகத்தை அந்த சைடு திருப்பிக்கிட்டேன், ஜன்னல் பக்கத்துல. ஏன்னா அந்த என்னோட நாசி, அதாவது மூக்குக்குள்ள ஃபுல்லா அந்த பிளாஸ்டிக் வாசனை உள்ள புகுந்து போற மாதிரி இருந்துச்சு. சரி, வேற வழி இல்லை, எப்படியும் போயே ஆகணும், பஸ் பிரயாணம் தான் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. பஸ்ல ஏறியாச்சு, வேற என்ன ஆப்ஷன், உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா மோத்த வெளியில காட்டினா அங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, அப்படி காத்து வந்து புகை மண்டலம், அந்த சைலன்ஸ் வந்து வரக்கூடிய புகை மண்டலம் வந்து பொழியிரு மூஞ்சில் அடிக்குது.
சரி உள்ளனா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு, வெளியிலனா இந்த புகை காத்து, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தேன். நான் இருந்த இருக்கைக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு இருக்கை காலியா தான் இருந்துச்சு. சரி யாராவது ஒரு பொண்ணு வந்து உட்காந்தாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சுத்தி முத்தி பார்த்தேன். எனக்கு எதிர்த்தால 3 சீட் இருந்தது. அதுல ஒரு ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தையோட உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மாவோட மொபைல் அப்படியே கையில வச்சு ஆட்டிட்டே இருந்தா. மற்ற இடத்துல அப்படி குடும்பம் குடும்பமா அப்படி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல சில பெண்கள் இருந்தாங்க. திரும்பி பார்த்து யார்ட்டையும் பேசுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சுத்தி சுத்தி கச்ச 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 கச்சன்னு ஒரு சத்தம் கேட்டே இருந்துச்சு. அப்படி பஸ் மூவ் ஆன மாதிரி இருந்தது. வேலூர் 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 மறுபடியும் சவுண்டு கொடுத்தாரு. பஸ் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படி ஒரு கதவை திறந்து உள்ள வந்து உட்கார்ந்தாரு என் பக்கத்துல. யாருன்னு என்னால சுதாரிச்சு பார்க்க முடியல. ஏன்னா வரும்போதே போன் பேசிட்டு வந்தாரு. ஆள் நல்லா தட்டிமான அப்படி குண்டா இருந்தாரு. என் கை அப்படி இடிச்சுக்கிட்டு தான் அது உட்காந்துருக்காரு. நான் அப்படி திரும்பினா கூட முகத்தை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அவர் ஏதோ பதட்டமா போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு. பெருசா அவர் சொல்றத என்னால காது கொடுத்து கேட்க முடியும். ஏன்னா சுத்தியும் ஜனங்கள் சத்தம் கேட்டுட்டே இருக்கு பஸ்ஸுக்குள்ள. சரி பஸ் எப்படி மூவ் ஆயிராது, இவர் வேற குண்டா இருக்காரு, அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் சீட்டுக்குள்ள அப்படி முட்டி வச்சு இப்படி தட்டிக்கிட்டு இருக்காரு. சரி என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே பஸ் மூவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப தான் கோயம்பேடு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பூந்தமல்லி ரோட்ல அப்படி கொஞ்சம் மூவ் ஆகி பூந்தமல்லி ரோடு கிட்ட போட்டோம்னா அப்படி பஸ் நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கண்டக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் எடுத்தாரு. சில பேர் பஸ் ஏறும்போது பஸ் ஆத்தூர் போகுமா காவிரி பக்கம் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறினவங்க எல்லாமே கடைசி ஏறிக்கிங்கன்னாரு. அந்த கூட்டம் வேற பஸ்ல நின்றுட்டு இருந்ததுனால டக்கு டக்குன்னு எல்லாரும் டிக்கெட் கொடுக்க வேண்டிய நிலைமையில அவர் இருந்தாரு. அப்புறம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு பின் சீட்ல போய் உட்காந்துட்டு பஸ் அதுக்கப்புறம் யார் நிப்பாட்டாலும் நிக்கல, ஸ்ட்ரைட்டா ரோட்டை பார்த்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போன உடனே லைட்டா அப்படி சிலு சிலு லேசா காத்தடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு தூண் ஒண்ணு தெரிஞ்சுது. டக்குன்னு பார்த்தேன், கண்டிப்பா இது திருப்பரம்புதூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பரம்புதூர் தான். அதை தாண்டிச்சு. அப்ப லேசா அவர் பேசுற சத்தம் மட்டும் காதுல விழுந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் என்னாச்சுன்னா காத்து சல 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 சலன்னு அடிக்குது. இவர் போன் பேசுறதும் சரியா கேட்க முடியல. இப்ப மட்டும் சில வார்த்தைகள் கேட்டுச்சு. அவன் தான்டா, அவனை விட்டுறாதீங்கடா, அவனை விட்டுறாதீங்க, அவன் தான், அவளுக அந்த அவனுக்கு தங்குறதுக்கு வீடு எடுத்து கொடுத்தான், அவனை கண்டிப்பா விட்டுறாதீங்கடா, நான் வந்து பாத்துக்கிறேன், பஸ் மெதுவா தான் வருது, ஆனா 3 மணிக்கெல்லாம் நான் வேலூர்ல நிப்பேன், பாத்துக்கலாம், அங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதுக்கப்புறம் மறுபடியும் சிலு சிலுன்னு காத்து சில சில காத்து அடிக்குது. இவர் சத்தம் எனக்கு சரியா கேட்க முடியல. எனக்கு ஒரு சின்ன பதட்டம் ஆயிடுச்சு. என்னன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு இவர், கைகால் வேற லைட்டா நடுக்கிற மாதிரி இருக்கு. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி லைட்டா தண்ணி பாட்டில எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த மடக்கி வச்சிருந்த பேப்பரை எடுத்து 4ஆ மடிச்சு மறுபடி நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் தொடர்ந்து அப்படி ஹை பிச்சில் அப்படி உயர்ந்த குரலில் அப்படி கனத்த குரல் அப்படி பேசிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல காவிரி பாக்கம் வந்துருச்சு. பொதுவாக நிப்பாட்ட மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு எப்படி சொல்ல பசிக்கக்கூடிய நேரம், ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சுனாக்குல நிப்பாட்டினாங்க. எப்பவும் போலதாங்க அந்த கவர்மெண்ட் ஒரு ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம், அது நிப்பாட்டிட்டாங்க. உள்ள போய் பார்த்து என்ன சாப்பிடலான்னு பார்த்தா பரோட்டா தான் இருந்துச்சு. சரி பரோட்டாவும் குருமாவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சால்னால குருமா தான் இருந்துச்சு. இவர் பேசிக்கிட்டே ஒருத்தர் நபர் வந்தார்ல, அவர் அதுக்கு முன்னாலே வெளியில ஓடி போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இவன் நான் உட்காந்துட்டு பரோட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமா ஊத்துனாங்க. 2 வாய் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி கெட்டு போன வாடை அடிச்சுது. அப்புறம் அதுக்கப்புறம் வர சொன்னேன், அப்பா சர்வர் என்ன இப்படி கெட்டு போன வாடை அடிக்குது பரோட்டால, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்ச உடனே, இல்ல சார் நம்ம ஹோட்டலோட ஸ்பெஷலே இந்த குருமா தான் அப்படின்ட்டான். கெட்டு போன குருமா வாடை அவங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் நினைச்சுக்கிட்டு தூர போடவும் மனசுல, எப்படி சொல்ல, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலை. கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு வெளியில போனா சுத்தி அப்படி யூரின் ஸ்மெல், மூத்திர நாத்தம் அங்கங்க அப்படியே நிக்குது. அந்த நெடியில மறுபடியும் வந்து பஸ்ல வந்து உட்கார்றேன். ஏறி உட்கார்ந்த உடனே மறுபடியும் அந்த நபர் ஆக்சுவலா எனக்கு முன்னாலே வந்து உட்காந்துட்டாரு. மறுபடியும் அதே கனத்த குரல்ல கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு.
இந்த முறை என்னால கொஞ்சம் கேட்டுக்க முடிஞ்சுது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை தள்ளிட்டு தான் வந்து உட்கார்ந்தேன். ஆனா அவர் முகத்தை அரையும் குறையுமா தான் பார்த்தா, முழுசா பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப கத்தி சவுண்டா ஆக்ரோஷமா பேசுறாரு. எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வந்துருச்சு. அச்சச்சோ, நம்மள புடிச்சு திட்டி விட்டாருன்னு, என்ன ஒரு ரவுடி மாதிரி வச்சுக்கிடுங்களேன், அந்த மாதிரி. ஸோ எனக்கு பதட்டம் வந்தோடனே நான் அவர்கிட்ட பார்க்கவும் இல்லை, அவரை பேசவும் இல்லை. ஆனா அவர் சொன்ன ஒரு குரல் மட்டும் என் காதுல விழுந்துச்சு. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போகாம பாத்துக்க ஃபர்ஸ்ட், சரியா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க, அந்த போலீஸ்காரங்க சமரசம் பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டு நம்ம தாலி அறுத்துருவானுங்க. அந்த அதுக்கு அலைஞ்சால அவளை என்ன பண்றேன் பாருன்னு, 3 மணிக்கெல்லாம் வந்துருவேன், போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போகாம பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போன்ல கத்துனதும் எனக்கு அப்படி புல்லரிக்க ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் பஸ் மூவ் ஆச்சு. என்னால அவரு பேசுனதையும் கேட்க முடியல. ஒரு பதட்டம் வேற. ஒரு அழுகுரல் மட்டும் கேட்டுச்சு. அந்த எனக்கு பக்கத்துல ஒரு குழந்தை, ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த குழந்தை வந்து வீல் 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 கத்தி அழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ அந்த அம்மா கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, சமாதானம் ஆகல. உடனே, இங்க பாரு பாப்பா, இப்படிலாம் அழக்கூடாது, எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகுது, சத்தம் போடாம இரு, இல்ல அப்பாவுக்கு போன் போட்டு நீ சேட்டை பண்றேன்னு சொல்லிடுவேன், அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீ இப்படிலாம் பண்ணலாமாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள, போன் பண்ணாதம்மா, அப்பாவுக்கு போன் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு, உடனே செல்லம்மா 2 அடி லேசா அடிச்சுட்டு அந்த கண்ணீரில் நல்லா தொடச்சி விட்டுட்டு, காத்துல கலைஞ்சு கிடந்த அந்த குழந்தையோட முடி அப்படி எடுத்து பின்னி விட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இதை நானும் பார்த்தேன். அந்த கனத்த குரலோடு என் பக்கத்துல இருந்த இல்லையா, அவர் ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிட்டு அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரமா ஒரு ஆக்ரோஷமான ஒரு குரல்ல வெட்டி கொன்னு தீர்த்திடணும் அப்படின்ற நிலையில இருந்த ஒருத்தர், அந்த குழந்தைய பார்த்ததும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மழலைய பார்த்தனும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு அப்படியே அமைதியா உட்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாறைக்குள்ளையும் ஒரு ஈரம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த மனுஷனுக்குள்ள என்ன ஈரம் இருந்துச்சுன்னு தெரியலங்க. 2 நிமிஷம் அப்படியே அமைதியானாரு. அதுக்கப்புறம் ரோட்டை பார்த்தாரு. அப்படி அங்கிருந்து வந்த அப்படி சில்லுன்னு வந்த காத்து அவர் முகத்துல பட்டுச்சு. மனுஷன் அப்படியே லைட்டா 2 நிமிஷம் நில குலைஞ்சு போனாரு. கையில வச்சிருந்த போனை கட் பண்ணி அவருடைய ஜிப்பாக்ல போட்டாரு. அது வரைக்கும் அவர் உடம்புல அடிச்ச வேர்வை வாசனை எனக்கு நெடியா தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் போன் அடிச்சிட்டு இருந்தது. போன் எடுத்து பேசின மனுஷன், சொல்லுப்பா அப்படின்னாரு. ஓ, எல்லாம் முடிஞ்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, சரி விட்டுரு, பொழைச்சு போட்டு அப்படின்ட்டாரு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் அவர் பார்த்திருக்கல, அப்படி ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷனை பார்த்திருக்கல. அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் இவர் பிஞ்சு மனசு, அந்த அந்த குழந்தையோட ஒரு பிஞ்சு மனசை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த குழந்தையின் அழுகை, குழந்தையின் கண்ணீர், ஒரு தாயின் அரவணைப்பு, ஒரு மூர்க்கமான மனுஷனை ஒரு சாதாரண நிலைக்கு தள்ளி விட்டுருச்சுல. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்கு சொல்லிருச்சுல்ல. அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பேசினாரு, அதுக்கு அலையறவளை வெட்டணுண்டா, குத்தணுண்டா, அவனுக்கு தான் வீடு பார்த்து கொடுத்தானுங்க அவளுகளுக்கு, அதனால அவனுங்களை விட்டுறக்கூடாடா, அப்படி இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாதா, அப்படி இப்படின்னாரு. 2 நிமிஷம் அந்த குழந்தையோட அழுகையும், குழந்தையோட அந்த மழலை புன்னகையும், அவங்க அம்மா செஞ்ச கண்டிப்பும் 2 நிமிஷத்துல மாத்திருச்சு. அதுக்கப்புறம் வேலூர் பஸ் ஸ்டாப் வந்த உடனே சரவணா பவன் ஹோட்டல் பக்கத்துல நின்னுச்சு. அந்த மனுஷன் எப்படியா பாத்துடலான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்கி போனேன். அவர் முகத்தை நான் முழுசா பார்க்கல அப்படின்றதுனால நான் தேடின மனுஷன் அங்க கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனம் ஒரு குழந்தையின் புன்னகை முன்னால் தோற்றுதான் போகிறது. நன்றி தோழர்களே.